தளபதி விஜய் அவர்கள் தனது திரையுலக பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் தனது தமிழக வெற்றி கட்சி மூலம் தேர்தலில் களமிறங்க வருகிறார். இந்நிலையில் தமிழ் சினிமா வரலாற்றில் நடிகராக அறிமுகமாகி பின் அரசியல் கட்சி துவங்கிய நடிகர்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். தமிழ்நாட்டை சுமார் 25 ஆண்டுகள் ஆண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடந்த 1972ஆம் ஆண்டு அதிமுக என்ற தனது கட்சியை துவங்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழுக்கு இணையான புகழோடு நடிப்பு துறையின் கடவுளாக திகழ்ந்து வரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கடந்த 1989ஆம் ஆண்டு தமிழக முன்னேற்றம் முன்னணி என்ற கட்சியை துவங்கியது குறிப்பிடத்தக்கது. அதே ஆண்டு எம்ஜிஆர் மீது அளவற்ற பற்று கொண்ட பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை 1989ஆம் ஆண்டு துவங்கினார். திமுகவில் இருந்து வந்த பிரபல நடிகர் டி ராஜேந்தர் அவர்கள் 1991ஆம் ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகம் என்கிற ஒரு கட்சியை துவங்கினார். அரசியலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த 2005ஆம் ஆண்டு தனது தேமுதிக கட்சியை துவங்கியது குறிப்பிடத்தக்கது. அதே போல சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் தனது ஆங்கில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கினார். பிரபல நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் கடந்த 2009ஆம் ஆண்டு நாடாளும் மக்கள் கட்சி என்கிற தனது கட்சியை துவங்கினார். இன்று பிப்ரவரி 2, 2024ஆம் ஆண்டு தளபதி விஜய் அவர்கள் தனது தமிழக வெற்றி கட்சியை துவங்கி இருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.